ஹாய், வெல்கம் டு பிரியங்கா vlogs. இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, வரலட்சுமி நோன்புக்காக பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிருந்தோம். அப்படியே கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சிக்ஸ் 6:30க்கு மேலே தான் பூஜையை ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 108 விளக்கு ஏற்றணும். அன்றைக்கி இவங்க 5 பேர் தான் பூஜை வச்சுருந்தாங்க. 108 விளக்கு ஏற்றிட்டு நல்லா சாமி கும்பிட்டு, வரலட்சுமி நோம்புங்கிறனால சுமங்கலிக்கெலாம் அந்த மங்கல்யம் அந்த மாதிரிலாம் தருவாங்க. பிரசாதம் சாம்பார் சாதம் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு. அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்திக்காக ரவா லட்டு சண்டேவே செஞ்சு வச்சிட்டோம். சாமி கும்பிடும்போது பேக்ரவுண்டில் ஸ்க்ரீன் போடுறதுக்காக அப்பா அந்த ஸ்க்ரீன் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தார். சண்டேவே லைட் டெக்கரேஷன் இதுக்காக எல்லாமே லைட் செட்டப் இதெல்லாமே போட்டு வச்சாச்சு. எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு லைட்டும் நாங்கள் அன்றைக்கி ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் போட்டு வச்சிட்டோம் லைட் எல்லாமே. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ண சிலை தங்கச்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க. எந்த சிலை வாங்கினாலும் நம்ம ஃபஸ்ட்டு வரவேற்கும் போது நம்ம ஆர்த்தி எடுத்து தான் வரவேற்கணும். கிருஷ்ணரானாலும் சரி விநாயகர்னாலும் நாங்கள் எப்பயுமே ஆர்த்தி எடுத்துகிட்டு தான் கிருஷ்ணரை வரவேற்போம். கிருஷ்ணரை நல்லா வரவேற்றதுக்கப்புறம் அம்மா அந்த பாதம் வச்சு வைக்கிறதுக்காக அரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தாங்க. அன்றைக்கி தான் அந்த பாதம் வச்சு ஃபஸ்ட் டைம் வச்சேன். ஆக்சுவலாக 2 கையுமே நம்ம யூஸ் பண்ணி தான் அந்த பாதம் வச்சு வைக்கணும். அது எனக்கு தெரியல. நான் ஒரு கை மட்டுமே யூஸ் பண்ணி அந்த பாதம் வச்சு வச்சிட்டு இருந்தேன் அன்னைக்கு. சின்னவனுக்கு மட்டும் கிருஷ்ணர் வேஷம் போடலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த கொஞ்சம் பாசி கொஞ்சம் மேக்கப் ஐட்டத்தை வச்சு கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்கு தான் உட்காந்து அவனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு இருந்தோம். லிப்ஸ்டிக் போடும்போது மட்டும் லிப்ஸ்டிக் போட வேண்டாம் பியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த ஐட்டத்தை வச்சே ஓரளவுக்கு கிருஷ்ணர் வேஷம் யூடியூப்பில் பார்த்து தான் கொஞ்சம் கிருஷ்ணர் வேஷம் அவனுக்கு போட்டு வந்தோம். எங்கள் வீட்டு பக்கத்தாலே ஒரு லிட்டில் கிருஷ்ணன் இருந்தாங்க. லிட்டில் கிருஷ்ணனை கூப்பிட்டு அப்படியே நடக்க சொல்லணும்னு சொல்லிட்டு நடக்க வைக்கலான்னு பார்த்தா அந்த லிட்டில் கிருஷ்ணன் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. மத்தியானமே அவங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டாங்க. மத்தியானத்துலேருந்து ஒரே டயர்டாக தான் இருந்தாங்க.
பேசக்கூட இல்லை, ஒரே அமைதி அமைதி அமைதியோ அமைதி. அந்த மாதிரி தான் இருந்தாங்க அந்த லிட்டில் கிருஷ்ணர். பேசவே மாட்டா, உம்முன்னே இருந்தா. இங்கே பாருங்க கிருஷ்ணா, கிருஷ்ணா, லிட்டில் கிருஷ்ணா. பொல்லாங்கல் வச்சுக்கோங்க லிட்டில் கிருஷ்ணா. இந்தா இது பிடிச்சுக்கோ கிருஷ்ணா. படி அத்தைக்கு இங்க வீடியோ பாருங்க, அத்தை கூட. கிருஷ்ணா என்னாச்சு கிருஷ்ணா? இந்தா பிடிச்சுக்கோ. லிட்டில் லிட்டில் கிருஷ்ணா. இந்தா நல்லா பிடி, கையில் பிடிச்சுக்கோ. லிட்டில் கிருஷ்ணா. சரி, கொஞ்சம் அந்த லிட்டில் கிருஷ்ணனை வச்சு கொஞ்சம் போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். பக்கத்தில் வந்து இன்னொருத்தவங்களும் கிருஷ்ணர் வேஷம் வந்து போட்டிருந்தாங்க. அப்படியே எல்லாருமே ஜாயின் பண்ணி கொஞ்சம் வந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். அந்த கிருஷ்ணர் தான் பேசவே இல்லை, ரொம்ப டயர்டாக இருந்தார் கிருஷ்ணர். அக்கா தான் வந்து அன்றைக்கி வந்து பூஜை வந்து பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி பிரசாதமாக தட்டு, ரவா லட்டு, அப்புறம் சீடை, அப்புறம் வந்து பொங்கல், அவல் பாயாசம் இதெல்லாம் வந்து அன்றைக்கி பிரசாதம் வந்து செஞ்சுருந்தோம். நல்லா கிறிஸ்மஸ் சாங்கை போட்டு பூஜை பண்ணாங்க.
நல்லபடியாக சாமி கும்பிட்டு இருக்கிற பிரசாதமெல்லாம் வந்து குட்டீஸ்கிட்ட கொடுத்து சாமிக்கு வந்து காமிக்க சொல்லிட்டு இருந்தோம். எல்லா பிரசாதத்தையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பிரசாதத்தை வந்து கொடுத்துட்டோம். இதோட இந்த vlog வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.